ஹலோ गाइस, வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா ட்ரோல் தமிழன் சேனல்ல இருந்து நீங்க நானா ட்ரோல் தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அம்மா அப்பா என்ன போய் சொல்றாங்க உங்ககிட்ட? எனக்கு அண்ணா இருக்காங்க சார். நான்வெஜ்னா எனக்கு கொஞ்சம் பிடிக்கும். உனக்கு பிடிக்குமா? எனக்கும் பிடிக்கும். அன்னைக்கு என்ன விட்டு மட்டும் தனியா அவங்கள கூட்டிட்டு போய் ஃப்ரைஸ், பர்கர், ஜூஸ் எல்லாம் வாங்கி கொடுத்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. என்ன சொல்றீங்க? நான் வந்து ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் மம்மிக்காக. எங்க வீட்ல யா எதுக்கு இவங்க இப்படி லேட்டா வர மாட்டாங்களே? கேலரிஸ் எடுத்து பார்த்தா நல்லா அண்ணனை கூட்டிட்டு போய் மட்டும் வாங்கி தந்திருக்காங்க. சிரிக்கறடி வெக்கமா இல்ல? கேக்குறேன் ஒரு ரெஸ்பான்ஸும் இல்ல. போட்டோ எடுத்து மாத்திக்கிட்ட கேஸ் போட்டு டாக்குமெண்டே ப்ரொடியூஸ் பண்ண முடியல. ஏன் பையனுக்கு மட்டும்? ஏன் தவறுங்க? நான் என்ன அர்த்தம்? சார் அப்பா கிட்ட சொன்னா அவர் கேஸ் போட்டுருவாரு சார். அப்பா அட்வொகேட் தான போட்டு. அவரே அட்வொகேட் தான். கையிலே இருக்காமே. ஆனா என்ன பிரயோஜனம்? சார் அன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே ஸ்கூல் சார் என் சன்னுக்கு. அவன் அதனால ஃபர்ஸ்ட் டேன்றதுனால எனக்கு வாங்கி கொடுங்கம்மா அப்படின்னு சொன்னான். அவன் ஸ்கூலுக்கு வேற ஸ்கூல் படிக்கிற, அவன் வேற ஸ்கூல். அதனால கூட்டிட்டு வரும்போது வாங்கி கொடுக்க வேண்டியதா ஆயிடுச்சு. அவன் தான் போட்டோ எடுத்து வச்சுக்கிட்டானே செஞ்சானே. இதெல்லாம் கோயில் காத்துல உட்கார்ந்து எவனா பொரி சாப்பிடுவான், அவங்கிட்ட போய் சொல்றா. இவ வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஹோட்டலுக்கே போகணும்னு விரும்ப மாட்டா. அப்படியே ஹோட்டல் போனாலும் இட்லியை தவிர்த்து வேற எடுக்க மாட்டா. ரியாக்ஷன் பலபலமா கொடுக்குது. போனா வெறும் இட்லி தான் சாப்பிடுவேன். அதுதான் எனக்கு பிடிக்கும். ஆனா நான்வெஜ் ஹோட்டல்ல என்ன கேளுங்க, பிரியாணி சாப்பிடுவல்ல. சொல்றா என்ன நம்ம பேசுறா ஏதாவது பேச அவங்க எவ்வளவு சமாளிக்கிறாங்க பாரு. அப்புறம் அண்ணாக்கு ஃபர்ஸ்ட் டேன்றதுனால கூட்டிட்டு குற்றவாளியை கூட்டி நிக்க வச்சுக்காரா இல்லையா? அப்ப நான் மட்டும் இழுத்தவளா? அவ கேட்டதனால அழைச்சிட்டு போக வேண்டியதா ஆயிடுச்சு. இவருக்கு வந்து நான் எத்தனை தடவை கேட்டேன் தெரியுமா? அப்ப என்ன கூட்டிட்டு போனீங்களா? என்னடா ஃபர்ஸ்ட் ஒரே வாட்டி கேட்டதுக்கே கூட்டிட்டு போயிட்டாங்க. என்னது? நியாயமா இது? இல்ல சாப்பிட்டாலும் சும்மா இருக்கணும். அத போட்டோ எடுத்து இல்ல சார் சன்னே எடுத்து வச்சுக்கிட்டு எப்படி இருந்தாலும் இவ பாப்பா. அவன் போய் சொல்றான் ரெஃப்ரி, அவன் போய் சொல்றான். அது மிகவும் ஆபத்தான மிருகம். அவங்களே எடுத்திருந்தா அவங்க கையை வச்சு ஒண்ணு இப்படி எடுத்துக்கணும், இல்லனா இப்படி எடுத்துக்கணும். பங்கு அதுவும் தண்ணி இவ்வளவு கண்டுபிடிங்க இருக்கு. இந்த இடத்துல அண்ணா சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அது எப்பறா நான் சதந்தறது இவங்க எடுக்கறாங்க. லாயரா கொக்கா. ஏப்பா ராயர் பொண்ணாச்சு சும்மாவா? மேப்போட வரப்படாதா? நீதான்டா என் மேப்பு என் மாப்பு. சரி அவனை கூட்டு போனீங்க, இருந்துட்டு போட்டோம். வரையில ஒரு 2 சிக்கன் பீஸ் லாயருக்கு வாங்கிட்டு வந்து அவ்வளவுதான். அது பண்ணிருக்கலாம். பிரச்சனை இருக்கு. சார் எனக்கு வந்து ஆர்டர்லாம் பண்ண தெரியாது சார். இது ஏம்மா? இங்க பாருங்க. அவன் வந்து செக்கில ஆட்டின சுத்தமான உருட்டு. நல்லா சமாளிக்கிறாங்க. 9 ரூபீஸ் தான் சார். நல்ல பெரிய பெரிய ரெண்டு சிக்கன் தராங்க சார். அத கூட இவங்க வாங்கி தர மாட்டாங்க. எனக்கு அவ்வளவு ஆத்திரம் வருது. என் கோவத்தெல்லாம் அடக்கிட்டு இருக்கேன். ஒண்ணு கூட்டிட்டு போனாங்கன்னா எங்க அண்ணனோட தான் கூட்டிட்டு போவாங்க. அன்னைக்கு ஏதோ ஒரு அதிசயமால மோமோஸ் கடைக்கு கூட்டிட்டு போனாங்க. அவன் இந்த உலகத்துக்கு ஏதோ சொல்ல விரும்புறான். நான் சாப்பிட்டது 3 மோமோஸ், அண்ணா சாப்பிட்டது 4 மோமோஸ். சரி ஒன்னு எக்ஸ்ட்ரா சாப்பிட்டேன். மலையா பொங்கி குடுத்துட்டேன். அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சதுங்க. அந்த பொண்ணு எந்த அளவுக்கு இருக்கு பாரு. பார்த்தா அண்ணா வந்து சாப்பிட்டு வந்திருக்காங்க. ஏன்னு கேட்டா அதெல்லாம் கிடையாது, நீ தான் ஆல்ரெடி சாப்பிட்டு வந்துட்டல அப்படின்றாங்க. மனுஷனாடா நீங்க எல்லாம். அச்சா புள்ளைய இப்படி ஏமாத்துறீங்களே பையனும் அம்மாவுமா? இத்தனை வாட்டி அவங்க பையனை மட்டும் தான் சார் கூட்டிட்டு போயிருக்காங்க. என்ன கூட்டினே போல. உங்க பையன் அவங்க பையன் வச்சிருவாங்க. அவன் அண்ணன் தானம்மா பாவம். அந்த லெவலுக்கு பண்ணி வச்சிருக்கீங்க. அவ்வளவு கோவம் நிறைய இருக்குது. ஒரு பவுச் நான் கேட்டேன் சார். ஒரு பவுச்சுக்கு உடைஞ்சு போன பவுச்சை தான் நான் இத்தனை நாளா எடுத்துட்டு போயிருந்தேன். இந்த விஷயத்தை நம்ம சாதாரணமா விடக்கூடாது, விடவே கூடாது. பாசல ஒரு பவுச் எங்க இருக்கு தெரியுமா? மேல இருக்கு, பர்ண மேல இருக்கு. அதை எடுக்க மாட்டேன். அதை எடுக்க கூட இவ்ளோ பண்றாங்க சார். பேசிக்கலி ஐ அம் சோம்பேறிங்க. சார் ஒரு சைடு யூஸ் பண்ணிக்கோ, வேஸ்ட் எதுக்கு பண்றது? எல்லாம் முடிச்சு ஒரு Actually, ரெண்டு சைடுமே உடைஞ்சிருச்சு சார். விடல. எதுக்கு இவ்வளவு பண்றாங்க? உங்களுக்கு நல்லது நான் நினைக்கிறேன். ஏன்னா நீங்க ஒரு வாய் திறந்தா இங்க 10 பாயிண்ட் வருது. வாயே தரக்கூடாது. ஆமான்னு எடுத்துட்டு போய் படிக்கும் போது கூட சார் ஒரு 4 லைன் சொல்லுங்க, அதுல ஒரு 100 டவுட் வரும். எனக்கு அப்படியே டென்ஷன் டவுட் தான வருது. நியாயம் தானே? டேய் போதும்டா. டவுட் கேக்குனா படிக்குதுன்னு அர்த்தம் புள்ள. டவுட் வரவங்க அறிவே. அப்படி கேளுங்க, அறிவு வரட்டும். சரி விடுங்க. கிளாஸ்ல அந்த மாமா கேக்க விட மாட்டாங்க. அந்த மிஸ் கேக்க விட மாட்டாங்க. யார் எடுதா? யார கேக்குது? பாருங்க பசங்களோட மனச. படிங்க. கரெக்டான பாயிண்ட். உனக்காதே தானா? உனக்காதே தானா? ஐயோ
ரெண்டு பேரும் நல்லா என்ன விட்டுட்டு ஷாப்பிங் எல்லாத்தையும் போயிட்டு வருவாங்க. கேட்டா இல்ல ஏன் இத உனக்கு சொல்லி ஆகணுமா? சொல்லுங்களே. தாத்தா பாட்டி வீட்டுக்கு போயிட்டு வந்தேன். அவரை தேவசம் பண்ணிட்டு வந்தோம். அட பாவிங்களா. அப்படி இருந்தாலும் நானும் தானே சார் வரணும் அந்த வீட்டுக்கு. எங்க தாத்தாக்கு அப்போ எப்படி விட்டு போவாங்கன்னு பார்த்தேன். இது அநியாயம், இது அக்கிரமம், இது ஆட்டவனுக்கே அடுக்காது. இந்த பொண்ணு உங்க அண்ணனை ஒண்ணுமே சொல்ல, அதுக்கு புரியுது இதை கரெக்ட் பண்ண வேண்டிய ஆள் அம்மா தான் அப்படின்னு கரெக்டா அம்மாவை தான் பேசுதான். எதிரிங்க உருவாகிறது இல்லைங்க, நாம தான் உருவாக்குறோம். சார் எல்லாம் எங்க அப்பா தான் சார் பாப்பாங்க. இவங்க ஒண்ணுமே எனக்கு ஒண்ணுமே புரியல. யார் சாமி நீங்க? யார் அவரு? எனக்கு அவரை பார்க்கணும் போல இருக்கு. வக்கீல் சார் வாங்க, நீங்களே வந்து தீர்ப்பு சொல்லுங்க. வாங்க சார். யார் சார் அவரு? செஞ்சது உனக்கு நிறைய செஞ்சிருக்காங்க, அதனால நீ அதை பத்தி வருத்தப்படாத. இப்ப அப்பா அப்படின்னா ரெடி செஞ்சு அம்மா இல்லைன்னா நீயே இல்லை, நானும் இல்லை. அம்மா சும்மா இல்லடா. நீ ஒண்ணுதான், உங்க அண்ணனும் ஒண்ணுதான், அம்மாவுக்கும் எனக்கும். சரியா? அண்ணனும் நானும் ஒண்ணுதான். ஆனா லெக் பீஸ் வாங்கி தரலையே. ஆனா அவங்களுக்கே எல்லாத்தையும் செய்ய கூடாது, எனக்கும் இருக்குல்ல. நான் இருக்கல, உங்களுக்கு பிறந்திருக்கேன். இல்லடா, உனக்கு அப்படி செய்யற மாதிரி தோணுது. ஐயோ பேசவே வரல. இந்த பொண்ணுக்கு எவ்வளவு பெயின் தானே. இருந்தாலும் இந்த வயசுல இவ்வளவு தெரியுது. அது ஆச்சு. கொஞ்சமாச்சு செய்யணும். சரி, எனக்கு விளையாடுறதுக்கு டாய்ஸ் இருக்கா? சொல்லுப்பா. சார் என்கிட்ட ஒரு சரியா வாய் அடிச்சு உட்கார அது ஒரு சயின்ஸ் கிட். அப்படினாடா ஆபரேஷனா? என்ன ஆயிடுச்சுன்னா வீடுகள்ல டாய்ஸ் எல்லாத்தையுமே எஜுகேஷனா மாத்துறீங்க. அவங்க விளையாடுறது தான் பொம்மை வேணும் அப்படி சொல்லி தங்க. ஆனா விளையாடுற பொம்மை எல்லாமே அறிவு வளர்ச்சிக்கான பொம்மையாக நீங்க மாத்த ஆரம்பிச்சீங்கன்னா பசங்கள்ட்ட இருக்கிற சைல்ட்ஹுட் அந்த ஃபீலே போயிடுமே. ஐயோ மகனே, அத பத்தி யோசிக்கவே இல்லையே. யார் எடுப்பா? அப்ப குழந்தைகள் உலகத்தை முழுக்க முழுக்க அறிவுச்சூழலாகவே மாற்ற முயற்சி பண்ணீங்கன்னா கஷ்டமாயிடும். இதெல்லாம் எப்படி கேள்வி கேட்கும். அப்புறம் தொலைநோக்கு பார்வையோட போகணும்டா. வேற என்ன பொய்யெல்லாம் சொல்றாங்க? சொல்லிரவா? சொல்லுங்க. அப்பா வந்து ஆபீஸ்ல இருப்பார் சார். நான் ஃபோன் பண்ணுவேன் அப்பாக்கு. அவர் சொல்வாரு, நான் வந்துகிட்டு இருக்கேன் வீட்டுக்கு வந்துகிட்டு இருக்கேன் அப்படின்னுவாரு. இதோ வந்துட்டே இருக்க முதலாளி, உங்களுக்கு ஓடி வந்து எல்லா குடும்பஸ்தனும் பண்றது தானே. ஆனா எதுவுமே கேட்காது, காத்து சத்தம் வண்டி சத்தம் எதுவுமே கேட்காது. பின்னாடி வந்து மிஷின் ஓடிக்கிட்டு இருக்கோம், எல்லாம் பின்னாடி பேசி. ஐயோ இதெல்லாம் வயசு கண்டுபிடிக்கிறது, குழந்தைங்க கண்டுபிடிக்கிறது. ஆனா அவர் சொல்லுவாரு, இல்ல இல்ல நான் வீட்டுக்கு வந்துகிட்டு இருக்கேன் வண்டியை நிறுத்திட்டு பேசிட்டு இருக்கேன், அதான் எந்த சவுண்ட் கேட்கல அப்படின்னுவாரு. இத பார்த்த கேன மாதிரி தெரியுதா? மக்கள் தான் கண்டுபிடிக்கிறாங்க பின்னால மிஷின் சத்தம் ஓடுதா காத்து சத்தம் கேக்குதான்னு. மகள்களே கண்டுபிடிச்சிருங்க. நைஸ், தேங்க்ஸ். ஒய்ஃப் கிட்ட சொல்லி கூட சமாளிச்சிடலாம் சார். இன்னைக்கு இருக்கிற பிள்ளைங்க கிட்ட சொல்லி சமாளிக்க ரொம்ப கஷ்டம். ரொம்ப கஷ்டம் ப்ரோ, ரொம்ப கஷ்டம் ப்ரோ. என்ன சொல்லுவாங்க? ஒருவேளை நீங்க சொல்றீங்க இல்லப்பா லேட் ஆகும்பா வேலை இருக்கு அப்பாக்கு அப்படி சொன்னா என்ன சொல்லுவாங்க? இன்னும் 10 நிமிஷத்துல நீ வீட்ல இருக்க, இல்ல நீ சத்த. அப்பா எப்பவுமே காலையில எந்திச்சு வாக்கிங் போறேன்பாங்க. காலையில எந்திச்சு கேட்டா இது பைக்லயே கூட்டிட்டு போய் பைக்ல இருந்து இறங்காம வாக்கிங் கூட்டிட்டு போவாங்க. சிரிச்சுனே ஊசி குத்துதுங்க என்ன குழந்தை. அப்புறம் போய் இது பஜ்ஜி போண்டா டொங்கு எல்லாம் வாங்கிடுவாங்க. பைக்லயே வாக்கிங் போன முதல் நீங்க தான். இது நல்ல விதமா சொல்ற மாதிரியே பேசுது. 9 இயர்ஸா கேட்டிருந்தேன். 9 இயர்ஸா? உனக்கு என்ன வயசு இப்போ? 9 இயர்ஸ் ஆயிடுச்சு. எப்பறா பிறந்ததுன்னே கேக்குறாடா, எப்பறா அது? கொடுத்த போய் அப்பா ட்ரிப் போறோம் அப்படின்னு சொல்லிருப்பான் போல இருக்கு. நக்கல்யா அவனுக்கு. ஏதாவது ஒரு வாரம் இல்லாட்டி ஒரு வாரம் எங்கேயாவது கூட்டு போலாம்ல? எப்பவுமே கூட்டு போகாமல இல்லல்ல. ஒரு மாசத்துக்கு ஒரு தடவை அதுவும் பாடியிலே வந்துருவோம். எப்படி எதுக்கு இத்தனை எப்படி எல்லாம் நடக்குதுடா டேய். பீச்க்கே போனீங்களே உட்கார்ந்து ஏத்தனா இருப்பார். அப்பா வாங்க போலாம்னு சொன்னா வர மாட்டாரு. தெரியும்யா, நீ முன்னால போன பின்னால வரேன் போ. அவர் ஃபோன் வச்சுட்டு இப்படினா பாப்பாரு. வந்தாலும் எங்க என்ஜாய் பண்ண மாட்டார் அந்த டைம்லயும். ரொம்ப டயர்ட் ஆயிடும். என் நிலைமை ரொம்ப மோசமா இருக்குங்க. சொல்லவும் முடியல, மெல்லவும் முடியல. என்ன வயசு உங்களுக்கு? 34. அப்போ நீங்க யங் ஃபாதர் தானே? நல்ல யங் மேன். ஒரு துடிப்பா இருக்க வேண்டியதானே பிள்ளையோட ஜாலியா ஓடி ஆடி விளையாடி. அவர் கேள்விக்கு பதில் சொல்லுங்க மாமா. எங்கடா வைரம்? அண்ணா வைரம் கொஞ்ச நேரம் அம்மா கூட விளையாடுறான்றேன், என்ன மட்டுமே கூப்பிடுவான் பீச்ல. ஏன் உங்களே கூப்பிடுறான்? மனசுல இருந்து யோசிச்சு பாருங்களேன். அவன் என் கூட விளையாடுறதுக்கு பிடிச்சிருக்கானே? பிடிச்சிருக்கு ரொம்ப. ஏன் அப்பா கூட விளையாடணும்னு உங்களுக்கு ஆசையா இருக்கு? அவர் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண கொஞ்சம் ஹாப்பியா இருக்க மாதிரி இருக்கு. தெரிஞ்சுக்கிட்டியா? ஆக்சுவலா என்னன்னா இந்த டிவைசஸ் இல்ல இந்த டெக்னாலஜி வந்து மனைவியிடமிருந்து உங்களை பிரிக்குதான்னு எனக்கு தெரியல. ஆனா பிள்ளைகளிடமிருந்து கொஞ்சம் பிரிக்கிறது மாதிரி இருக்கு. அது போடுவாரு திரும்பி அடிக்கணும். அந்த நேரம் என்ன பாப்பீங்க போன்லன்னு கேக்குறேன். நீங்க அது என்ன பாத்துட்டு இருக்கீங்கன்னு உங்களுக்கு தெரியுதா? நீங்க இன்னொருத்தருடைய வாழ்க்கையை தான் அதுல பாத்துட்டு இருக்கீங்க.
மாட்டிக்கியா மாட்டிக்கியா துவச்ச கையோட வந்தேன் நீங்க. உங்க வாழ்க்கை உங்களை பார்த்துக்கிட்டே இருக்கு. அப்பா என்னை பார்த்து என்னோட விளையாடுவாரான்னு. திருந்துங்கடா டேய். ஐயா இவ்வளவு நாளா மூடி கிடந்த அறிவு கண்ணே நீங்க திறந்துட்டீங்கயா. நல்லா இருந்துச்சுங்க. ஆனால் எனக்கு ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் என்னன்னா, இந்த மாதிரி குழந்தைங்க வந்து வயசுக்கு மீறி பேசுன்னு வச்சு எனக்கு செம்ம கடுப்பாயிடும், காண்டாயிடுவேன் நான். அது ஒரு மாதிரி இருக்கும். இந்த வயசில் குழந்தைனா அந்த குழந்தைத்தன்மையே இல்லாமல் ஒரு மாதிரி என்னடா இது இவ்வளோ மெச்சூராக நடந்துக்கிட்டா என்ன குழந்தை கொஞ்சம் வேண்டியது விளையாட வேண்டியது இருக்குது, நம்மளே கேள்வி கேட்குதுங்களே இந்த வயசில் அப்படின்ற மாதிரி தாட் இருக்கும். பட் இந்த பார்க்குறப்ப எனக்கு வந்து அந்த குழந்தை கேட்டதில் நியாயமாக தானே இருக்குது, எதுவுமே தப்பாக கேட்டுடல. ஒரு வயசுக்கு மீறி பேச்செலாம் இருக்கும் பாருங்கள், அது ஒரு மாதிரி கடுப்பாக இருக்குது. ஆனால் இது அப்படி இல்லை, நார்மலாக அவனுக்கும் வாங்கி கொடுத்து எனக்கும் வாங்கி கொடுக்க வேண்டியது தானே, அது என்ன ஒரு பார்ஷியாலிட்டி பார்த்துனே இருக்கிறீங்க அப்படின்னு அந்த கரெக்டாக கேட்குது. சில குழந்தைங்கள ஏமாற்ற முடியும் ஈஸியாக, பட் இப்போ இருக்கிற குழந்தைங்கள ஏமாற்ற முடியல. இதாம்மா அதாம்மான்னு என்ன சமாளித்தாலும் வக்கீல் பொண்ணாச்சா பாயிண்ட்டாக கேட்குது. ஒரு கொஷின் ஒரு ஆன்சர் அது சொல்கிறதுக்குள்ள அதில் 10 கொஷின் கேட்குது. அது அவ்வளோ இப்போ தெரியுது அதுக்குன்றது தான். ஸோ அவங்க தான் அதை புரிஞ்சுக்கணும். நம்ம வந்து அது அவங்க எப்படி பார்க்குறாங்கன்னா குழந்தை தானே ஈஸியாக ஏமாற்றிடலாம் அப்படின்னு அவங்க நினச்சி அப்படியே போயிட்டுருக்காங்க போல இருக்குது. பட் அந்த குழந்தைக்கு எல்லாமே புரியுது. அப்போ அவங்க தான் அதுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக நடத்தணும். 2 பேருமே என் குழந்தைங்க தான், 2 பேருக்கு ஈக்குவலாக நடத்திருந்தா ஒன்றுமே இல்லை சிம்பிள். அவனுக்கு வாங்கி சரி ஆசைப்பட்டு கேட்டால் வீட்டுக்கு வரப்போ ஒரு பார்சல் இருந்தால் முடிஞ்சிருக்கும். அது பண்ணாமல் ஒரு மாதிரி பண்ணனால அந்த குழந்தை இப்படி ஏங்கி இருக்குது. அதுதான் இங்கே தெரிஞ்சது. இப்போ அந்த பொண்ணு வந்து அவ்வளோ பேசுதுன்னு சொல்கிறோம், பட் அந்த அளவுக்கு திங்க் பண்ணுற அளவுக்கு அவங்க அவ்வளோ வேரியேஷன் காமிச்சிருக்காங்க. அந்த பார்ஷியாலிட்டி இருந்திருக்குன்றது தானே. ஏன்னா இப்போ இந்த பார்ஷியாலிட்டி வந்து பார்க்கறதுக்கும் நினைக்கிறதுக்கும் சிம்பிளாக இருக்கலாம், பட் அது வந்து பெரிய ட்ராமா மாதிரி. அதை ஃபேஸ் பண்ணுற அந்த குழந்தைக்கு தான் அந்த வழி தெரியும். ஏன்னா இது நான் நிறையா ஃபேஸ் பண்ணியிருக்கேன் இந்த பார்ஷியாலிட்டிங்கிறது. நான் என்ன சொல்கிறேன், உங்களுக்கு ஒரு குழந்தை தான் முக்கியமாக தெரியும், இல்லை அது மாதிரி தான் அதிகமாக பாசம் வைக்கிறாங்க அப்படின்னா மேபி எனக்கு தெரிஞ்ச அடுத்த குழந்தை பெற்றுக்காதீங்கன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அந்த குழந்தை அவ்வளோ ஏங்கும் உங்கள் அன்புக்காக, உங்கள் பாசத்துக்காக, நீங்கள் பண்ணுற ஒரு விஷயம் ஏங்கும். பட் அது வந்து அவங்களுக்கு புரியாமல் ஒரு பையனையோ இல்லை ஒரு பொண்ணையோ வந்து ரொம்ப அப்படியே ரொம்ப பாசம் காட்டி அப்படி பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஆனால் அந்த பொண்ணுக்கு அது அவ்வளோ வலி இருக்கும், அவ்வளோ ஆசைப்படும். பட் அது புரியறதே இல்லை. இப்போ நம்ம ஒரு வயசுக்கு அப்புறம் ஒரு மெச்சூர்டுக்கு அப்புறம் நமக்கு அப்போ புரியும், ஓகே இது அது நம்ம ஏற்றுக்கிற மனப்பக்குவமும் வந்து அது மனப்பக்குவம் வந்து தான் அதை அக்செப்ட் பண்ணிப்போமே தவிர இப்போ திரும்பி நம்ம சைல்டுஹுட் பார்த்தா அந்த பெயின் அப்படி தான் இருக்கும். நம்ம வந்து இவ்வளோ எதிர்பார்த்தோமே, நமக்கு இது கிடைக்கலையே, நம்ம வீட்டில் எப்படி இருந்ததுன்ற அந்த வலி வந்து நம்ம கடைசி வரி இருக்கும். மேபி அதை மறைக்கலாம், இல்லை அப்படியே விட்டுடலாம், அவ்வளோதே தவிர வலி இருந்துட்டு தான் இருக்கும். இப்போ இந்த பொண்ணு கூட சொல்லிச்சு இல்லை, நமக்கும் நம்ம வீட்லேயோ சின்ன வயசில் வந்து அந்த பார்ஷியாலிட்டி இருந்திருக்கும், ஃபீல் பண்ணியிருப்போம், பட் அதை கேட்டிருக்க மாட்டோம், அது வெளிப்படுத்திருக்க மாட்டோம். ஆனால் அது அப்படியே நம்ம அப்படியே மனசுக்குள்ளேயே வச்சு அப்படியே வந்திருப்போம். பட் இந்த பொண்ணு அது கேட்குது, அவ்வளோதான். ஸோ அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து அந்த பொண்ணு பேசின விஷயம்லாம். அது அந்த தாத்தா இதுக்கு என்னை கூப்பிடல, அவரு ஏன் தாத்தா தானே, அப்போ நானும் வரணும்ல, அதெல்லாம் ரொம்ப சூப்பராக இருந்தது. இப்போ இருக்கிற பசங்களுக்கு வந்து ஃபேமிலி இது தெரியல, அது இதுன்ற. பட் இப்போ இருக்கிற எல்லா குழந்தைங்களுமே அந்த ஃபேமிலி தான் எதிர்பார்க்குது. ஒன்றா இருக்கணும், அப்பா அம்மா கூட இருக்கணும், அன்பாக இருக்கணும், அப்படி தான் எதிர்பார்க்குதுங்க. ஸோ ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த பசங்க எல்லாம் பேசினது, அவங்களுடைய மனசு அவ்வளோ புரிஞ்சுது. ஆனால் பேரண்ட்ஸ் தான் வந்து திங்ஸில் தான் ஹாப்பி இருக்குது, பசங்களுக்கு வாங்கி கொடுத்தா போதும் சந்தோஷப்பட்டுருவாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. பட் அப்படி இல்லை, அதுவும் புரியுது. பேரண்ட்ஸும் வந்து வேலைக்கு போயிட்டு வந்துட்டு இருக்காங்க, அவங்களுக்கும் நிறைய ஸ்ட்ரெஸ் இருக்கும், எல்லாமே இருக்கும் தான். ஆனால் இது பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்பாலாம் வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை பண்ணிட்டு வந்தாலும் வீட்டுக்கு வரும்போது பிள்ளைங்களுக்கு எதாவது ஒன்று வாங்கிட்டு வராங்க, சாப்பாடு இந்த பரோட்டா அந்த மாதிரி வாங்கிட்டு வந்து பசங்களுக்கு பிச்சு போட்டு அப்படியே ஆசை தீர அதை பார்த்து ரசிப்பாங்க. ஸோ அப்படிலாம் இருக்கும். வந்ததும் வந்து பிள்ளையை கட்டிப்பிடிச்சி முத்தா கொடுக்குறது, அந்த மாதிரி அவ்வளோ ஒரு இது இருக்கும். அவங்க எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் வீட்டுக்கு வந்தால் அந்த சந்தோஷம் வந்து ஒரு பசங்களை பார்த்ததும் அவங்க கூட விளையாட ஆரம்பிச்சிடுவாங்க. பட் இப்போ இருக்கிறவங்களுக்கு அது முடியல, அது ஏன்னு தெரியல, அவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸாக ஓவர்லோடாக இருக்கான்றது புரியல. உங்கள் லைஃப்லையும் பார்த்தீங்கன்னா அண்ணன் தங்கச்சிக்கனால தான் கொஞ்சம் எமோஷன் ஆகிறாங்க. அவங்களுக்கு லைஃப்லேயே அது நான் வந்து ஒரே பையன், அதனால் எனக்கு இதெல்லாம் தெரியும். நான்லாம் ஒரு காலத்தில் ஏங்கியிருக்கேன், எனக்கு ஒரு கூட யாருன்னா பிறந்திருக்கூடாதா பண்ணியிருக்கணும். பட் இதெல்லாம் கேள்விப்படுறேன், அப்போ நம்ம தான் வந்து பரவாயில்ல பழகுது, இவங்க தான் ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படின்ற மாதிரி ஃபீல் இருக்கும். ஸோ அந்த எமோஷன் தான் எனக்கு. பட் இதில் பார்க்குறப்போ எனக்கு அந்த பேரண்ட்ஸுமே பேட் பேரண்ட்ஸாக அப்படி தெரியல. ஏன்னா இந்த பொண்ணு இவ்வளோ கேள்வி கேட்குது, அவங்க பேரண்ட்ஸ் பதில் சொல்கிறாங்க, பொறுமையாக அதுக்கு உட்காந்து பதில் சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இவங்களுக்கு இவ்வளோ ஃப்ரீடம் கொடுத்துருக்காங்கல்ல. இப்போ நம்ம டைமில் யோசிச்சு பாருங்க, ஒரு வார்த்தை எடுத்து பேசினா பல்லு தெரிச்சிடும். ஸோ இப்போ இவ்வளோ கொஷின் கேட்குறான், அப்பாவும் சரி அம்மாவும் சரி அதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணாங்க, பேசினாங்க, அமைதியாக இது பண்ணாங்க, அவங்க கோபமோ எதுவுமே காட்டல. குழந்தை நம்மளை கேட்குதுன்னு அது எல்லாமே ஏற்றுக்கிட்டாங்க. அந்த விதத்தில் அது பார்க்குறப்ப ரொம்ப அழகாக இருந்தது. இவ்வளோ ஃப்ரீடம் அந்த குழந்தைக்கு கொடுத்துருக்காங்கன்றது ஒரே விஷயம். 2 பேரும் ஈக்குவலாக நடத்தினா முடிஞ்சு போச்சு. அதில் தான் கொஞ்சம் தப்பு பண்ணிட்டாங்க, வேறு ஒன்றுமே இல்லை. மேபி அந்த பையன்றது பொண்ணுன்றது அது இருக்கானே தெரியல, பட் அப்படி தெரியல அவங்கள பார்க்குறதுக்கு. பட் இருந்தாலும் அது பாடுறப்போ அந்த பொண்ணுக்கு ஒரு வலி இருக்கும் இல்லையா, இவங்க சொன்னாங்களே அந்த ஃபீல் வந்துடும். பையனா அவன் மட்டும் பெற்றுக்கிட்டேன் என்னையும் பெற்றுக்கிங்க அப்படின்னு ஒரு கட்டத்துக்கு மேலே வெடிச்சிடும். ஸோ அந்த சுச்சுவேஷனுக்கு போகாமல் அது இப்பயே சால்வ் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்க, அழகாக போயிடும், அவ்வளோதான். ஆனால் அந்த இன்னொரு விஷயம் வந்து அது இப்போ இருக்கிற ஒர்க்கு அப்படிங்க. இப்போ நம்ம சொல்லலாம்
அந்த குழந்தை வந்து கேட்ச்சு, இப்போது நான் வந்து வேலையை விட்டு வந்துடுறேன்னு சொல்லுவாங்க, ஆனால் லேட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. என்ன பண்ணுறது, ஒர்க் அவ்வளோ ப்ரெஷராக இருக்கும், குழந்தைங்க கூட இருக்கணும் பண்ணணுன்ற அவங்களுக்கும் அந்த ஆசைலாம் இருக்குதான் செய்யும். அதுக்கு என்ன பண்ணுறது, இப்போ ஒர்க் விட்டுட்டு என் குழந்தை கூப்பிடுதுன்னு வந்துட முடியுமா? முடியாது. அதனால் போய் சொல்கிற சின்ன போய் தான் அது எல்லா ஃபேமிலி மேனும் ஃபேஸ் பண்ணுற விஷயம்தான். உள்ளே அழுந்துட்டு இருப்பாங்க, பட் வெளியே அதை காமிச்சிக்கவே மாட்டாங்க. என் குழந்தை கூப்பிடுது, அந்த டைம் கூட என்னால் போய் இருக்க முடியல அப்படின்றத அவங்களுக்கு வலிக்க தான் செய்யும். அது காட்டிக்காமல் அவர் சிரிச்சு அது பதில் சொல்லியிருந்தார். ஆனால் அவர் பேசலே தெரிஞ்சது அது எவ்வளோ வலின்றது. புரிஞ்சுக்கோங்க கொஞ்சம் காலம் போச்சுன்னா. அதில் ஒரு அப்பா கூட வந்து வேலைக்கும் அவரோட அந்த 8 hours அந்த வேலையும் அவர் போகிறாரு. அது இல்லாமல் தனியாக வந்து இந்த ஸ்விக்கி அந்த மாதிரி ஃபுட் டெலிவரி கூட அவர் பண்ணிட்டு அந்த காசில் பசங்களுக்கு வேண்டியதை வாங்கிட்டு வருவாங்களாம். ஏன்னா அந்த பசங்க கேட்குறது கொடுக்கணுன்றதுக்காக. ஸோ அதெல்லாம் ரொம்ப கஷ்டம் தான், எனக்கு புரியுது அது எவ்வளோ ஸ்ட்ரகிளாக இருக்குது அந்த லைஃப். ஆனால் இன்னொரு குழந்தை வந்து அது நிஜமாக குழந்தை தான். நான் வந்து 9 வருஷமாக கெஞ்சினேன், சரி உனக்கு என்னடா வயசு, இப்போ 9 வயசு பாருங்க. அது குழந்தை அந்த இன்னசென்ட் தாங்க, அந்த இன்னசென்ட் தான் எனக்கு பிடிக்கும். ஒரு குழந்தைக்கு நான் அதை தான் எதிர்பார்ப்பேன், ஒரு இன்னசென்ட்டான ஒரு கேள்வி பதில். அது நியாயமாகவும் இருக்கலாம், பட் அந்த குழந்தைக்கான பருவம் அதுதானே, அதை நான் எதிர்பார்த்துட்டே இருப்பேன். எனக்கு அவனை ரொம்ப பிடிச்சிருந்தது, அழகாக இருந்தது. அது இன்னொரு பையனுக்கு ரொம்ப பிடிக்கும். அது வந்து அப்பாவோட கண்ணாடி பற்றி அந்த பையன் கேட்டுகிட்டே இருப்பான். ஏன்னா அவங்க அப்பாவுக்கு வந்து கண்ணில் ப்ராப்ளம் இருக்கும். ஸோ அவர் வந்து ஒரே கண்ணாடியை ரொம்ப நாளாக போட்டுட்டு இருந்திருப்பாரு. ஸோ அதுக்கப்புறம் அந்த பையன் வந்து அந்த கண்ணாடியை மாற்றினீங்களான்னு கேட்கும்போது அவர் போய் சொல்லிட்டே வந்திருப்பார், கண்ணாடியை மாற்றாமல் அந்த பழைய கண்ணாடியை போட்டுட்டு. ஸோ அவன் அந்த பையன் வந்து டிவி பார்க்காதீங்கன்னு சொல்லுவான், புது கண்ணாடி வாங்கி போடுங்கன்னு சொல்லி அந்த அப்பா மேலே அவ்வளோ பாசமாக அந்த பையன் அதை கேட்டுட்டு பண்ணிகிட்டே இருப்பான். அதெல்லாம் ரொம்ப அழகாக இருந்துச்சு. நம்ம வந்து அடிக்கடிக்கு இந்த வார்த்தையை சொன்னே இருப்போம், இப்போ இருக்க 2K கிட்ஸ்க்கு எதுவும் தெரியுதில்லை நீ இவ்வளோ விஷயம் கேட்க முடியும், இவங்கெல்லாம் 2K கிட்ஸ் தானே. ஸோ அதுலேயும் 2 வகை இருக்குன்றது. அப்படியும் சில குழந்தைங்க இருக்குது, இப்படி வந்து நல்ல குழந்தைங்களும் அதுலேயும் வந்து புரிஞ்சுக்கிற குழந்தைங்க இப்பயும் இருக்காங்கன்றது இதை பார்க்குறப்ப நல்லாவே தெரிஞ்சது. நான் வந்து 2K கிட்ஸே நம்ம வந்து ரொம்ப குறை சொல்லிட்டு இருக்கல. நான் வந்து பேரண்ட்ஸ் தான் சொன்னேன். பேரண்ட்ஸ்லாம் யார், 90s கிட்ஸ் தான். அவங்க அவ்வளோ வந்து செல்லம் கொடுத்து கெடுத்து வச்சுக்கிட்டு என் குழந்தை என்ன நினச்சாலும் அது கை கிடச்சிடும், நான் கட்டமாய் கஷ்டம் அவன் படக்கூடாதுன்னு பண்ணுறது எல்லாமே இந்த 90s கிட்ஸ் பேரண்ட்ஸ் இருக்கிறாங்களே அவங்க தான். ஸோ அவங்க தான் 2K கிட்ஸை கெடுத்துட்டு இருக்காங்க. அது இல்லாமல் கரெக்டாக வளர்த்தாங்க. அவங்களும் வந்து நம்ம பேரண்ட்ஸ் எப்படி நம்ம ஸ்ட்ரிக்டாக வளர்த்தாங்க, எது வேணும் வேணான்றது நம்மளுக்கு ஒன்று செஞ்சாங்க, நம்மளுக்கு புரிய வைக்கணுன்றது இப்போ நம்மளுக்கு தெரியுது இல்லை. அந்த வயசுக்கு புரியல, கஷ்டப்பட்டோம் தான், அழுந்தோம் தான். பட் நம்ம ஒரு ஸ்டேஜுக்கு வந்து நிற்கிறப்போ இதுக்காக தான் பேரண்ட்ஸ் நம்மளுக்கு இப்படி பண்ணியிருக்காங்க செஞ்சுருக்காங்க, இப்போ நம்ம உணர்றப்போ அது அழகாக இருக்குல்ல. ஸோ அந்த மாதிரி அந்த குழந்தைங்களும் உணரணும். நம்ம எல்லாத்தையும் இப்பயே செஞ்சுட்டோம்னா அது எதுவுமே தெரிய மாட்டேங்குது. ஸோ எங்கள் பேரண்ட்ஸ் தான் மாற வேண்டியது, இது குழந்தைங்கள நம்ம எப்படி எடுத்துகிட்டு போகிறோமோ அப்படி தான் வரும். ஸோ அந்த விஷயத்த சொல்லணும்னு நினச்சேன். ஸோ 90s பேரண்ட்ஸ் நீங்கள் தான் வந்து அந்த ஃப்ரீடம், அதாவது என்ன சொல்ல, நம்மளுக்கு நம்ம பட்ட கஷ்டம்லாம் படக்கூடாதுன்னா அப்போ கஷ்டம்னா என்னன்னு தெரியும் அந்த குழந்தைங்களுக்கு. ஸோ படணும், தெரியணும். ஒரு விஷயம் வந்து அதுக்கு கஷ்டப்பட்டு அது ஒன்று கிடச்சாதான் அதோட வேலை. எல்லாமே கேட்டுன்னு அது சலிச்சிடும். நாளைக்கு நீங்கள் பண்ணுறதே அதுக்கு ஒரு பெரிய விஷயமா தெரியாது. ஆமாம் எங்கள் அப்பா எது கேட்டாலும் எனக்கு கொடுத்துருவாரு, இது ஒரு விஷயமா அப்படின்ற மாதிரியே போயிடுது. அது வேல்யூவே தெரியாமல் போயிடுது. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.